கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நாளை வாக்கு செலுத்த வரும் வாக்காளர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரஹ்மான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கின்றது. வாக்குப்பதிவு எண்கள் பாதுகாக்கப்பட்ட அறையிலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கன் நம்மிடம் இருக்கின்றார். நாம் கேட்போம். அதாவது இப்போ என்னென்ன பணிகள் ஆரம்பிச்சிருக்குது, என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க சார்? வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஷெடியூல் படி எல்லாம் ரேண்டமைசேஷன் கமிஷனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ராங் ரூமில் எல்லாமே வச்சுருந்தோம். இப்போ இன்னைக்கு P-1 அதாவது வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் அனைத்து வாக்கு இயந்திரங்களும் வாக்குச்சாவடிக்கு சென்றடையணும். இது இந்திய தேர்தல் ஆணையத்தோடைய ஒரு அறிவுரை. ஸோ அதுபடி இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம ஸ்ட்ராங் ரூமை அனைத்து வேட்பாளர்களுடைய முகவர்கள் முன்னிலையில் அதை ஸ்ட்ராங் ரூமை ஓப்பன் பண்ணி ஸோ அதுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் அதுக்கான மெட்டீரியல்ஸையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அனுப்புகிற பணி இன்னைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறது. வாக்குச்சாவடிகளில் என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது, குறிப்பாக வாக்காளர்களுக்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நெருக்கோடை அமைச்சிருக்கோம், சிறப்பான குடிநீர் வசதி அமைச்சிருக்கோம், மின்சார வசதி அமைச்சிருக்கோம், சாய்வு தளம் அதாவது ரேம் ஃபெசிலிட்டிஸ் அமைச்சிருக்கோம். தன்னார்வலர்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த தன்னார்வலர்கள் வயது முதிர்ந்த வாக்காளர்கள் அல்லது வேற மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வீல் சேர் வச்சிருக்கோம். இப்போ புதுச்சேரி சுற்றி 3 மாநிலங்கள் இருக்கின்றது, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள். மாநில எல்லைகளை எந்த அளவுக்கு நீங்க கண்காணிக்கிறீங்க? ஏற்கனவே ஒவ்வொரு மாநில எல்லையிலையும் நம்மளுடைய சோதனை சாவடிகள் அமைச்சிருக்கோம். ஸோ அந்தந்த இன்டர்ஸ்டேட் மீட்டிங்கும் நடத்திருக்கோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்டோடைய பக்கத்து மாநில டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டர்ஸ், எஸ்பி கூட மீட்டிங் நடத்திருக்கோம். ஸோ அவங்களுடைய கான்ஸ்டன்ட் டச்லையும் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ 2 மாநில போலீஸாரும் சேர்ந்து ரோந்து பணியிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெயில் அதிகமாக இருக்கும்போது குடைப்பிடித்துக் கொண்டு வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்கள் வரலாமா, அனுமதிக்கப்படுவாங்க? நிச்சயமாக வரலாம். கொடை கொண்டு வரலாம். வாக்குச்சாவடிக்கு உள்ளார போகிறதுக்கு மட்டும் வெளியே கொடைகளை வச்சுட்டு அவங்க போய்க்கலாம். ஈர துணிகளும் ஈர டவல்ஸ் அதையும் கொண்டு வரலாம். ஸோ வெப்பத்திலிருந்து காத்துக்க. வாக்குப்பதிவிற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் துறை செய்து வருகின்றது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.